சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? 18ஆம் சங்கீதம் 28வது வசனம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீதின் ஒரு பக்தன், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற மனிதர், ஆண்டவர் துணை நின்றார். அதே சமயத்துல அவர் இருளான பாதையிலே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இப்ப இருளான பாதையில போகிறேன், இங்கேயே நான் நிற்க மாட்டேன், கர்த்தரை வெளிச்சமாக்குவார். விசுவாசத்தோட அறிக்கையிட்டார். அதே மாதிரி வாழ்க்கையில நடந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு இருளான பாதையில இப்ப நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து வந்திருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இதை தாண்டுவதுன்னு தெரியல. ஒரு இருட்டுல தடுமாறுகிறதை போல தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் எவ்வளவு காலம் இந்த இருட்டுல வாழ போகிறேன்னு நினைத்து கொண்டிருக்கலாம். உடைய குடும்ப வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல, பல காரியத்துல இருள் சூழ்ந்து வந்த ஒரு சூழ்நிலை. கர்த்தர் உடைய இருளை வெளிச்சமாக்குவார். சீக்கிரத்துல வெளிச்சம் உதிக்கும். சீக்கிரத்துல இந்த இருள் நீங்கும். சீக்கிரத்துல வழி பிறக்கும். நீங்க ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீர்கள். விசுவாசிங்க. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீர். சீக்கிரத்தில் நான் வெளிச்சத்தை காண போகிறேன். இந்த இருளெல்லாம் நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.